ஆனந்த முடரே பாடுவோவே ஆண்டவரே திரு சன்னதியில் ஆனந்த முடரே பாடுவோவே. மகிழ்வுடனவரை ஆராதிப்போ மங்கள கீதம் முழங்கிடுவே. மகிழ்வுடனவரை ஆராதிப்பே மங்கள கீதம் முழங்கிடுவே. அவரே தேவர் என்றறிவோ அவரே நம்மை படைத்தாரே. ஆண்டவரே திரு சன்னதியில் ஆனந்தமுடனே பாடுவோமே. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பரிசுத்த புதுமை பரலோக அன்னையின் 2ஆம் திருவிழாவான இன்றைய நாளில் இத்திருப்பலி கொண்டாட்டத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் எமது பெரிய நாயகி மாதா உலக இரட்சகர் அன்பிய சார்பாக மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். உதவி என்று கேட்காத போதிலும் பிறர் தேவை அறிந்து உதவிட துடிக்கும் இதயம், மகிழ்ச்சியை பிற மனங்களில் விதைத்திட துடிக்கும் இதயம். எங்கே காண்பது அப்புனிதமான அன்பு நிறை இதயத்தை? இறைவனின் தாயான மரியன்னையிடையமே நாம் காண்கின்றோம். இயேசுவை கருத்தாங்கியதுமே பிறருக்கு உதவுவதற்காக அன்னை மரி செல்கிறார். இயேசுவை தன்னுள் கொண்டதும் பிறர் சேவை நதியாக பிறப்படுகின்றது. ஆவியில் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும் நாம் எப்படி செயல்படுகிறோம்? நமது குடும்ப பொறுப்புகளில், ஆலய பொறுப்புகளில், சமூக பொறுப்புகளில் நாம் சேவை மனப்பான்மையுடன் நம்மை அர்ப்பணிக்கின்றோமா? பிறருக்கு நல்லது செய்ய, ஆறுதல் அளிக்க, உதவிகள் புரிந்திட நம்மை அர்ப்பணிப்போம். இறைவனை இதயத்தில் தாங்கும் ஒவ்வொரு உள்ளமும் அன்னை மரியாளின் இதயத்தை ஒத்திருக்கின்றது. அது பிறருக்கு மகிழ்வை வழங்கக்கூடியது, பிறரன்பில் தன்னை கரைத்துக் கொள்ளக்கூடியது. இத்தகைய இதயத்தை நாம் பெற பிறரின் தேவை அறிந்து குறிப்பறிந்து நமது உதவிக்கரங்களை நீட்ட அன்னை மரியின் சேவை உள்ளத்தை நம் கண்முன் கொண்டு வாழ வரம் வேண்டி இப்புனிதமான திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, தூய பெரிய நாயகி மற்றும் உலக இரட்சகர் அன்பியத்தை சார்ந்த குடும்பங்களை உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலிக்கு மகிழ்ச்சியோடு வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த திருப்பலியின் வாயிலாக நமது வாழ்வின் அனைத்து அருள் நலங்களையும் நமது அன்பியங்களில் உள்ள குடும்பங்களில் இறைவனுடைய ஆசிரையும் நிறைவாக பெற்று செல்ல வந்திருக்கின்றோம். நம்முடைய தாய் சுய பரலோக அன்னையின் பரிந்துரையால் அதை அனைத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் தொடர்வோம். இத்திருவிருந்தில் நாம் தகுதியோடு பங்கு பெற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இவைகள் தடைகளாக இருக்கின்றன. அவற்றை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவம் பல செய்து என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே ஆகிய மரியாதையும் வானதூதர்கள் அனைவரையும்
சகோதர சகோதரிகளையும் நாம் தேவனாய் ஆண்டவரிடம் எனக்கு வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாம் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கருணை கடலாகிய இறைவா, வலுவற்ற எங்களுக்கு என்றும் துணை நிற்கும் உம்மை போற்றுகின்றோம். நிறை அன்பிலே வாழ்ந்த இறை அன்னையாம் மரியாளை நினைவு கூர்கின்ற நாங்கள் அந்த அன்னையின் வேண்டுதலால் எங்கள் தன்னல நாட்டங்களிலிருந்து விடுதலை அடைந்து அன்பு வாழ்வு வாழ செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முன்னுரை. முதல் வாசக முன்னுரை. கடவுளின் அழைப்பு எமது மாபெரு கொடை. கடவுளின் தான் தேர்ந்தெடுக்கும் மனிதரை புது படைப்பாக்கின்றார். தாயின் கருவிலேயே உன்னை தேர்ந்து கொண்டே என்றும் எரேமியாவை அழைத்த இறைவன் அவர் பணி செய்த இன்றும் நம்மையும் அழைக்கின்றார். தன்னலம் பாராட்டாமல் அன்னை மரியை போற்றி பிறர் அன்பு பணியாற்ற அழைப்பு விடுக்கும் இறைவாக்கினர் எரேமியாவின் குரலுக்கு செவி கொடுப்போம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 4 முதல் 10 முடிய. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவருக்கு எனக்கு பேச தெரியாதே, சிறுபிள்ளை தானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறுபிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் சொல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகிறேனோ அவற்றை சொல். அவர்களுக்கு முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தாக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்களுக்கு மற்றும் அரசு மேலும் பொறுப்புள்ளவனாக ஏற்படுத்தியுள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே பேசும் உம்மடியவர் நான் கேட்கின்றேன். ஆண்டவரே பேசும். இயற்கையில் ஒலியல்லா இறைவாவும் ஒலியே.
இயற்கையின் ஒளியெல்லாம் இறைவா உம் ஒளியே. இதயத்தின் தாகத்தில் எழுங்குரலும் உனதே. ஆண்டவரே பேசும் உம் அடியவர் நான் கேட்கின்றேன். ஆண்டவரே பேசும். இரண்டாம் வாசக முன்னுரை. இறைமக்களான நாம் கிறிஸ்துவுடன் கொண்டுள்ள உறவை நம்மை சுற்றி வாழும் மக்களில் எவ்வாறு பிரதிபலிக்க வேண்டும் என்பதை தெளிவாக விளக்குகின்றது. இன்றைய இரண்டாம் வாசகம் குடும்ப அன்பு வாழ்வும் சமூக அன்பு வாழ்வும் தூய ஆவியாரால் உறுதிப்படுத்தப்பட்ட வேண்டும் எனவும் அத்தகைய சேவை மண்பான்மையை அன்னை மரியாவிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் அழைக்கின்ற வாசகத்தை கவனமுடன் கேட்போம். எபேசியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 முதல் 7 மற்றும் 11 முதல் 13 முடிய. ஆதலால் ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப வாழுங்கள். முழு மனத்தாண்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கி இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறு ஆண்டவர் நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லோருக்கும் கடவுள் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லோருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நாம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவரை சிலரை திருத்துதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஆயர்களாகவும் போதர்களாகவும் ஏற்படுத்தினார். திரு தொண்டாற்ற இறை மக்களை ஆயுதப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறை மக்களை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெரும் அளவிற்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 1 வசனங்கள் 39 முதல் 45 முடிய. மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே.
என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் சொல்லிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாய் பரலோக தாயின் 2ஆம் திருவிழாவை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நல்ல நாளிலே இந்த திருப்பலி சிறப்பிக்கின்ற பெரிய நாயகி மற்றும் உலக இரட்சகர் அன்பியங்களை மீண்டும் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளிலே அன்னை மரியாளின் சேவை உள்ளம் என்ற ஒரு தலைப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது மதுரைக்கு வந்து ஒரு சமூக சேவை செய்கின்ற தொண்டு நிறுவனத்தின் ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்றார். அவர் கலந்து கொள்ளும் போது அங்கு ஒரு படிப்பறிவில்லாத ஒரு பெண்மணி, அவர் பெயர் சின்ன பிள்ளை, அந்த தாயாருடைய கால்களில் விழுந்து வணங்கி அதனை தன்னுடைய நெற்றியில் ஒற்றிக்கொள்ளுகின்றார். என்ன இந்த ஒரு பெண்மணி, படிப்பறிவில்லாத ஒரு பெண்மணியின் காலில் அவர் விழுவதற்கு என்ன காரணம்? பாரதத்தின் பிரதமர் அந்த அளவிற்கு என்ன மறைந்து போய்விட்டாரா என்று ஊடகங்கள் பல கேள்விகளை எழுப்பிய போது அவர், இந்த தாயானவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சாதித்து காட்டியிருக்கின்றார். களஞ்சியம் என்ற ஒரு சிறிய அமைப்பின் மூலமாக தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு இடையே உள்ள பெண்களை ஊக்குவித்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சிறு சிறு சேமிப்புகள் செய்து அதன் மூலம் ஒரு தன்னிறைவு பெற இவர் ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கின்றார், வழிவகை செய்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் மற்றவர்களுக்காக ஏதாவது சேவை செய்ய தங்களை தாரை வார்க்கின்றார்களோ அவர்களை பல நேரங்களில் இந்த சமுதாயம் கண்டுகொள்வதில்லை. ஆனால் கண்டுகொள்ளும் போது அவர்கள் உயர்வு பெறுகின்றார்கள். அந்த அளவிலே நம்முடைய தாய் அன்னை மரியாள் தான் வாழ்கின்ற சூழ்நிலையில் தன்னால் இயன்ற அளவு மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதில்லை, மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்றுவதில் அவர் தனது வாழ்க்கையை செலவழித்திருக்கின்றார் என்றால் அது நிச்சயமாக மிகையாகாது. லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். யார் மிக பெரியவர்? பந்தியில் அமர்ந்திருப்பவரா இல்லை பந்தியில் பணிவிடை புரிபவரா? பந்தியில் அமர்ந்திருப்பவர் தான் பெரியவர். ஆனால் நான் பணிவிடை புரிகின்றேன் என்று இயேசு தனது வாழ்க்கையை சுட்டி காட்டுகின்றார். இவ்வாறு யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு பணிவிடை புரிகின்றார்களோ, மற்றவர்களுக்கு தொண்டாற்றுகின்றார்களோ, இல்லை என்றால் மற்றவர்களுக்கு சேவை புரிகின்றார்களோ அவர்கள் இயேசுவின் பணியை இந்த உலகத்தில் செய்கின்றார்கள். அதுதான் லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. யார் மிக பெரியவர்? பந்தியில் அமர்ந்திருப்பவரா பணிவிடை புரிபவரா? பந்தியில் அமர்ந்திருப்பவர் தான். ஆனால் நான் பணிவிடை புரிகின்றேன் என்று இயேசு தனது வாழ்க்கையை சுட்டி காட்டுகின்றார். இன்று இந்த வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் அன்னை மரியாள் தனது உறவினரான எலிசபெத்துக்கு பணிவிடை புரிய, அவருக்கு சேவை செய்ய அவர் ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டு காலத்திலே 80 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றிருக்கின்றார் என்று விவிலிய குறிப்புகள் கூறுகின்றது. இவ்வாறு சென்று அவருக்கு சேவை புரிவதற்காக செல்லுகின்றார். சென்று அவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பெற்றுக்கொண்டார் என்றால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 5 விதமான ஆசைகள் குறிக்கப்பட்டுள்ளன. ஒன்று, அவர் சென்றவுடனே எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவரை வாழ்த்துகின்றார். பெண்களுக்குள் ஆசை பெற்றவர். இந்த உலகத்திலே பல பெண்கள் இருந்தாலும் நீர் அவருள் மிகச் சிறந்தவர். ஏனென்றால் கடவுள் உம்மை தனது பணியை செய்ய இந்த உலகத்திலே தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இல்லை என்றால் கடவுள் இந்த உலகத்திலே மனு உருவாக உம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். எனவே நீர் பெண்களுக்குள் ஆசை பெற்றவர். அதோடு மட்டுமல்ல, இரண்டாவதாக அவருடைய வயிற்றில் வளர்கின்ற அந்த கனியும் ஆசிரியத்ததே. ஆம், இயேசு அவருடைய வயிற்றில் தாங்க பெறுவதால் அவர் ஆசி பெற்றவர். மூன்றாவதாக என்னுடைய ஆண்டவரின் தாய் என்ற ஒரு பட்டத்தை அவருக்கு வழங்குகின்றார். விவிலியத்தில் முதலாக அன்னை மரியாவுக்கு இந்த ஒரு பேற்றினை வழங்கியது எலிசபெத் அம்மாள் தான். மூன்றாவதாக என்னுடைய ஆண்டவரின் தாய் என்ற ஒரு பேற்றினை பெறுகின்றார். இன்னொன்று, இவருடைய வருகை, இவர் செய்கின்ற தொண்டு அவருடைய வயிற்றில் உள்ள குழந்தையை மகிழ்ச்சிப்படுத்துகின்றது.
4வது, இவர் செய்த தொண்டு அவருடைய எலிசபெத் அம்மாவுடைய வயிற்றில் உள்ள குழந்தையை மகிழ்ச்சி படுத்துகின்றது. கடைசியில் இவர் அனைவரிலும், இந்த உலகத்திலே பிறந்த அனைத்து மக்களிலும் பேறு பெற்றவர் என்ற ஒரு செய்தியை சொல்லி அவர் நிறைவு செய்கின்றார். இவ்வாறு இவருடைய சேவை உள்ளம் இவருடைய வாழ்க்கையில் 5 விதமான பேறுகளை, இல்லையென்றால் தூயாவின் கொடைகளை இவருக்கு பெற்றுத் தருகின்றது. இன்று நாம் வாழ்கின்ற சூழ்நிலையில், அதுவும் சிறப்பாக நாம் கொண்டாடுகின்ற நம்முடைய பாதுகாவலின் திருவிழா நமக்கு என்ன ஒரு செய்தி சொல்லுகின்றது? நாம் இந்த நம்முடைய தாய் நமக்கு சுட்டி காட்டுகின்ற அந்த சேவை உள்ளத்தை நமதாக்கிக் கொள்ள அழைப்பு விடுக்கின்றோம். எப்பொழுது நாம் பிறருக்கு உதவுவதில், பிறருக்கு பணிபுரிவதில் மனமுவந்து முன்வருகின்றோமோ, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நம்மை சிறப்பாக ஆசீர்வதிக்கின்றார். யார் பிறருக்கு சேவை செய்கின்றார்களோ அவர்கள் ஒரு நாளும் வாழ்வில் வீழ்ந்து போவதில்லை. கடவுள் அவரை உயர்த்துகின்றார். ஆமென். விசுவாசியின் மன்றாட்டுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பின் இறைவா, எமது திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், அற்கண்ணியர்கள் அனைவரையும் உமது அருள் ஆசிராலும் ஆவியின் கொடைகளாலும் நிரப்பி அவர்கள் எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்ந்து உமது அருள்பணி ஆற்றிட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பராமரிக்கும் பரம்பொருளை இறைவா, எமக்கு நீர் அருள் செய்திருக்கும் இயற்கை வளங்களை அன்போடு பேணி காக்கவும், அதன் மூலம் எமது பகுதிக்கு நல்ல பருவமழையையும் நல்ல கால சூழலையும் நீரை தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலை இறைவா, எங்கள் அண்டை வீட்டாரோடும் யாரோடெல்லாம் நாங்கள் உறவின்றி தவிக்கின்றோமோ அந்த மக்களோடு நல்ல உறவில் வாழவும், இத்திருவிழா காலங்கள் எங்களுக்கு நல்லுறவை ஏற்படுத்தவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, இந்த 2ஆம் திருநாளை சிறப்பிக்கின்ற எமது பங்கின் தூய பெரியநாயகி மாதா உலக இரட்சகர் அன்பியங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், தங்கள் கடமைகளை உணர்ந்து பொறுப்புடன் செயல்படவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தந்தை இறைவா, எமது ஊரிலிருந்து வெளியூரிலே பணி செய்யும் எம்மூர் மக்கள் அனைவரையும் நீரே அவர்கள் பணி செய்யும் இடங்களில் நல்ல பாதுகாப்பையும் உமது உடனிருப்பையும் தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் உருக்கத்தோடு நோக்கி எழுப்பிய மன்றாட்டுக்களை எல்லாம் முது வல்லன்மையால் பெற்று தந்தருள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே உடல் பொருள் ஆவியையோ, எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே
சிந்தனை சொல் செயலனைத்தையும் தந்து சிந்தனை யாவை தீர்க்கவும் துணிந்தோ. சிந்தனை சொல் செயலனைத்தையும் தந்து சிந்தனை யாவை தீர்க்கவும் துணிந்தோ. எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே உடல் பொருளாவியையோ எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்துலகின் நன்மைக்காகவும் உமது கையில் நின்ற இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, உம் திருமகனின் அன்னையை வணக்கத்துடன் நினைவு கூர்கின்றோம். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எங்கள் மீது உமது அருளை பொழிந்து எங்களை என்று உமக்கு காணிக்கை ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவி நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கரித்தரித்து தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேற்றி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 உலகின் தேவனாகிய ஆண்டவர், பாரமும் பூமி உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரி பருமளவோ உமது மரணத்தை அறிக்கையிடுவித்தோ, உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் இவோன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். தந்தையை, இந்த காலை வேளையிலே நம்பிக்கையோடு இந்த திருப்பலிக்கு வந்திருக்கின்ற பெரிய நாயகி மற்றும் உலக இரட்சகர் அன்பியத்தை சார்ந்த இறைமக்களை நேரே கனிவோடு கண்ணோக்கியருளும். இந்த அன்பிய குடும்பங்களில் தொடர்ந்து உமது இறை பிரசனம் நிலவச் செய்தருளும். என்னென்ன தேவைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, ஏக்கங்களோடு இவர்கள் வந்திருக்கின்றார்களோ இவருடைய தேவைகளை நேரே கனிவோடு கண்ணோக்கியருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான எங்கள் பாதுகாவலை பரிசுத்த பரலோக அன்னை, அவருடைய அன்பு கணவர் செய்ய வளனார், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் மர்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதை போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். வல்லமையும் மாட்சியோ என்றென்று உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கு இறைவரில் சுமரியே எம்மிலிரக்கப்பையோ. உலகின் பாவம் போக்கு இறைவரில் சுமரியே எம்மிலிரக்கப்பையோ. உலகின் பாவம் போக்கு இறைவரில் சுமரியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, ஆனால் வார்த்தை சொல்லியருளும் ஆன்மா குணமடையும். இறைவனே இறைவனே அருளை பொழி. இறைவனே ஆன்ம உணவு எழுவீரே. இறைவனே இறைவனே அருளை பொழி. இறைவனே ஆன்ம உணவு எழுவீரே. வார்த்தை மனித உருவனாய் வாழ்வு வழி ஈயரா. வார்த்தை மனித உருவனாய் வாழ்வு வழி ஈயரா. இருளில் நடப்பு ஒளியரா. இறப்புருயிர்க்க உயிரரா. இறைவரே இறைவரே அருளை பொழி. இறைவரே ஆன்ம உணவு எழுவீரே. தாழ்த்தி திரையில் மறைந்து எம் மனித குலத்தை உயர்த்தினி. தாழ்த்தி திரை மறைந்து எம் மனித குலத்தை உயர்த்தினி. தேறிய உணவாக வாழ்வினமுதே
அன்பினை விளக்காக அகத்தில் எழும் இறைவரே, அன்பினை விளக்காக அகத்தில் எழும் இறைவரே, துன்பம் துடைக்கும் துணையாக இதயம் எழும் இறைவரே, இறைவரே இறைவரே அருளை பொழியும் இறைவரே, ஆன்ம உணவு எழுவீரே. அனைத்தும் கடந்த இறைவனே, பாகத்தில் ஒருவை விளங்கவே, அனைத்தும் கடந்த இறைவனே, பாகத்தில் ஒருவை விளங்கவே, அன்பு என்று ஒளிகிறார் அடியம் இணைப்பீரே, இறைவனே இறைவனே அருளை பொழி இறைவனே, ஆன்ம உணவு எழுவீரே. அன்புக்குரியவர்களே, இந்த மூன்றாவது திருப்பலியை சிறப்பித்த பெரிய நாயகி மற்றும் உலக இரட்சகர் அன்பிற்றை சார்ந்த குடும்பங்கள், அதன் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்புமிக்க இறைவா, உம் திருமகனின் அன்னையை நினைவு கூறுகின்ற நாங்கள் உலகிற்கெல்லாம் மீட்பளிக்கும் இப்பலிய உணவில் பங்கு கொண்டு மகிழ்ந்து உம்மை வேண்டுகின்றோ. உமது மீட்பு எங்களில் தொடர்ந்து வளர்வதை அனுபவித்து உணரவும் உம்முடைய அருளின் நிறைவால் நாங்கள் மகிமை அடையவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்முடன் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமோ ஆராதனையோ துதியோ ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.